கொலபரப்பு தன்மையை உண்டாக்கணும். இது நம்ம எப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு மாட்டு சாணம் கோமியத்துலேருந்து காய் தருவம் எடுத்து பண்ணுறோம்னா இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை புளிச்ச மருந்து தான் போதுங்க. நீங்கள் வருஷம் முழுவதும் ரெடி பண்ணிக்கோங்க. அதோட மெத்தட் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து பாருங்க, டீட்டெயிலாக எடுத்துக்கலாம். பஞ்சகாவியம் பஞ்சகாவிய ஜீவாமிர்தம் பண்ண முடியாதுன்னா கோதுமைப்பாங்க தான் வந்து எல்லா ஒரு விவசாயம் பண்ண முடியும். பசுமாடு இருந்தால் தான் பண்ணணும்லாம் இன்றைக்கி ஜீவாமிர்தம் பஞ்சகாவியம் வந்து பசுமாடு இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். இது வந்து அப்படி ஒன்றும் இல்லை. அது உங்களுக்கு புளிச்ச ஒரு நாடு சக்கரை வந்தால் போதுங்க. காய் தருவம் நம்மள்ட்ட வந்து வாங்கிட்டு போய் நீங்கள் அதை கல்டிவேட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா மண்ணில் நுண்ணுயிர் பெருக்கத்தை அதிகப்படுத்துங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்கள் மண்ணை கொலவளப்பு தன்மையாக வச்சுக்கணும். உங்களுக்கு நல்ல வேர் வளர்ச்சி நல்லா இருக்கும் எந்த ஒரு பயிர் பண்ணாலும். ஆனால் ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது 200 லிட்டர் வேணுங்க. அதை நீங்கள் வந்து ஒரு 3 லிட்டர் காய் தருவம் எடுத்து போய் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது கிழங்கு வகைக்கு பெஸ்ட் இல்லையா? கிழங்கு நல்லா உழுக்கு, அதாவது வெங்காயம் இந்த மாதிரி மண்ணுக்கடியில் உழுவுறது நல்லா விழும். மண்ணுக்கல்ல கொடுக்குறது மண்ணு குடிக்க மண்ணை வளப்படுத்தக்கூடிய ஒரு திரவங்க. நீங்கள் மண்ணில் என்ன ஒரு பயிர் பண்ணாலும் அது நல்லா ஈல்டு வருங்க. ரொம்ப பெஸ்ட்டுங்கிறது வெங்காயம், கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகைகளுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. மண்ணில் விளையக்கூடிய அனைத்துக்குமே பெஸ்ட்டுங்க. பூச்செடிகளாக இருந்தாலுமே பூ பெருசாக நல்லா பூக்கும். மண்ணு ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு பயிர் பண்ணாலும் நீங்கள் நல்லா ஈல்டு எடுக்கும். இதுக்கு பஞ்சகாவியத்துக்கு என்ன வித்தியாசம் வருது? பஞ்சகாவியை பண்ண முடியாதவங்க கோதுமை தான் பண்ணலாங்க. இதுதாங்க டிஃப்ரெண்ட். ரெண்டும் ஒரே இதுதான், ஒரே கான்செப்ட் தாங்க. ஆனால் வந்துட்டு அது வந்து இன்னும் நீங்கள் எந்த ஒரு பூச்சி வெரைட்டியாக இருந்தாலும் பயன்படுத்தலாம், இல்லை ஒரு வளர்ச்சி வெரைட்டியாகவும் பயன்படுத்தலாம். ரைட்டுங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்கள் மண்ணில் நுண்ணுயிர் பெருக்கத்தை அதிகப்படுத்துறதுக்கு நீங்கள் பஞ்சகாவியை பயன்படுத்தலாம். இது அப்படி இல்லைங்க, ஒரே கான்செப்ட் தான். மண்ணை மட்டும் வளப்படுத்துங்க. ஓகேங்களா? கள்ளிப்பூச்சிக்கான பெஸ்ட்டு, ரொம்ப பெஸ்ட்டு இதுதான். நாங்கள் தான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். கொடிசியாக நடந்த அக்ரி எக்ஸ்போ ஜீவாமிர்தம் பஞ்சவர்ணம். ஜீவாமிர்தம் பாத்திரத்தை வந்து நீங்களே தயாரிக்கலாம். நாட்டு சக்கரை யார் தொட்டாலும் நீக்காது போல. பஞ்சவர்ணம் ஆர்டர் தரோம், நீங்களே தயார் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நாங்கள் பணம் போட்டு வாங்கிக்கலாம். அங்கேயும் எப்படி தயாரிக்கிற முறை என்ன இது அப்படின்னு அங்கேயும் வாங்க போட்டுக்கலாம்.